திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 14-16 வரை. அன்பிற்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரை வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். வானதூதருக்கு தோன்றினார். பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார். உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார். மாட்சியோடு முன்னேற்றம் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைத்திருவசனங்கள் 31-35 வரை. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கின்றார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. வரிய வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நான் வாழுகிற இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லுகிற ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்லா இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்குகிறோம். வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் இந்த உலகம் அப்படிங்கிற கருத்துப்படி ஆண்டவர் இயேசுவும் யோவானும் 2 பேரையுமே நீங்கள் பார்க்குற பொழுது, குறிப்பாக யோவானை பார்த்தீங்கன்னா, அவர் தவம் புரிந்து தனித்திருந்து ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து தன்னுடைய அந்த இறையாட்சி பணிக்கான அத்தனை முன்னேற்பாடுகளை அவர் செய்கிறார். அவர் சாப்பிடவில்லை, அதே போல் மக்களோட மக்களாக இருக்கவில்லை, தனியே விழுத்திருந்து ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார். ஒரு தவம் புரிந்து தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்துகிறார். அவரையும் குற்றம் சுமத்துகிறார்கள், அவர் மீது பழி போடுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையை அப்படியே குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போன்று ஆண்டவர் இயேசுவும் வருகிறார். அவர் எல்லா மக்களோடும் சகசமாக பழகுகிறார். எல்லாரிடமும் அன்பை விதைத்து விட்டு போகிறார். எல்லா இடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அவர் உணவருந்துகிறார். அவரை பார்த்து போசன பிரியன் என்பதெல்லாம் சொல்லி அவரை மட்டம் தட்டுகிற ஒரு சூழலை இந்த நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்றே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் கிடைக்கப்பெற்ற அதே பெயர் தான் உண்மை கிறிஸ்தவர்களாக நல்லவர்களாக நீங்கள் வாழ முயற்சிக்கின்ற பொழுது இந்த உலகம் அப்படித்தான் பேசும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த உலகம் நம்முடைய செயல்பாடுகளை வைத்து உயர்த்தியும் பேசும், தாழ்த்தியும் பேசும். ஆகவே நாம் புரிந்து கொள்வோம், இந்த உலகத்தின் பார்வையில் அல்ல, மாறாக ஆண்டவருடைய பார்வையில் நலமான வளமானதொரு வாழ்வு வாழ முயற்சி எடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் இந்த உலகத்தின் மீதான பார்வை எங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறேன். உலகம் நாம் எப்படி வாழ்ந்தாலும் பேசும், அதை ஒரு பொருட்டாக எண்ணாது, எது நல்லதோ, எது தேவையானதோ, எது உண்மையானதோ அதை கடைபிடித்து அதன்படி வாழ
முயற்சி செய்யுங்கள் என்கிற நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க தேவையான ஆசிரை எங்களுக்கு கொடுத்திரலும். ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக இல்லாமல் நல்லவர்களாக வாழ எங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தியறலும். உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.